கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தாயாரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த தாயார் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவங்க அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க படுகிறதான கஷ்டங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க படுகிறதான வேதனைகள், அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவங்களுடைய வாலிப வயதிலே அவங்களுடைய பெற்றோருக்கு அவர்கள் செய்ததான துரோகம்தான் காரணம். அவர்கள் வாலிப வயதில் செய்தான பாவங்கள் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவங்க கஷ்டப்படுகிறதுக்கு காரணம், இன்றைக்கு அவங்க வேதனை வழியாக கடந்து போவதற்கான காரணம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய வாலிப வயதில் செய்தான பாவம்தான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து தங்களை தாங்களே அவங்க வருந்தி கொண்டிருப்பதை நான் பார்க்க நேர்ந்தது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விடுகிறார். அந்த மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதபடி அந்த தாயார் அநேக காரியங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நாம் செய்கிறதான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில படுகிறதான எல்லா கஷ்டங்களுக்கும், நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான எல்லா தொல்லைகளுக்கும், பாடுகளுக்கும், போராட்டங்களுக்கும் நாம் செய்த பாவம்தான் காரணம் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரத்தினுடைய வசனங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது கற்றுக்கொள்ள முடிகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக பலவிதமான கஷ்டங்கள் வழியாக கடந்து போகிறார்கள். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், அநேகர் தங்களுடைய சொந்த வீடுகளை இழக்க நேர்ந்தது, அநேகர் தங்களுடைய சொந்த நிலங்களை இழக்க வேண்டியதாக இருந்தது, அநேகர் தங்களுடைய சொந்த பந்தத்தை விட்டுவிட்டு, தங்களுடைய சொந்த கிராமத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு அவர்கள் மைக்ரண்ட் ஆகி போக வேண்டியதாக இருந்தது. உபத்திரவங்கள், பாடுகளை அவர்கள் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்டதான பாடுகள், வேதனைகளுடைய வாழ்க்கை வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே இளைப்புள்ளவர்களாக அவர்கள் சோர்ந்து போகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து போய் அதிகமாக அந்த கிறிஸ்தவ கூட்டங்களிலே, ஆராதனைகளிலே அவர்கள் கலந்து கொள்ளாதபடி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகி போய் கொண்டிருந்ததான காலம் அது. அந்த காலத்தில் ஆவியானவர் இந்த எபிரேயருக்கு எழுதினதான புஸ்தகத்தை எழுதினவருடைய மனதிலே பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த நிருபத்தை எழுதுகிறார். இதுதான் அந்த எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தினுடைய பின்னணி. காரணம், அவர்கள் கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணுவதை விட்டுவிட்டு உபத்திரவத்தின் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக அவர்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பழைய சடங்காச்சாரங்களை அவர்கள் நம்புவதை அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். பழைய சடங்காச்சாரத்தை மேல் நம்பிக்கை வைப்பது அவர்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுது அதை தொடர்ந்து அவர்கள் சகிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியாக, ஒரு முன்மாதிரியாக வைத்து, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தான பரிசுத்தவான்களை அவர்கள் ஒரு சாட்சிகளாக வைத்து, அவர்களை சுற்றி இருக்கிறதான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளாக அவர்கள் பார்த்து உற்சாகம் அடைந்து தொடர்ந்து விசுவாச பாதையில் அவர்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. இந்த 12வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, முக்கியமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிறதான விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் பலவிதமான கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் பாடுகளை அவர் அனுபவித்த போதோ அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் அவரை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருந்தது. நீங்கள் அந்த அளவுக்கு இன்னும் போராடவில்லை. உங்களுடைய விசுவாசத்திற்காக அவ்வளவு பெரிய ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்ன இன்னும் போராடலை. நீங்கள் யாரும் என்ன செய்யலை, ரத்த சாட்சியாக மறிக்கலை. உங்களுடைய மரணம் நேரிடுவது போல என்ன சூழ்நிலைகளை என்ன செய்யலை, உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கலை. ஆண்டவர் அப்பேற்பட்ட பாடுகளை ஆண்டவர் என்ன செய்யலை, உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலை. அல்லது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து விசுவாச வீரர்களை மறித்தார்களே, அவர்கள் படுகிறதான கஷ்டமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படலை. நீங்கள் இப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இப்போ தான் கொஞ்சம் பாடுகளை அனுபவிக்க நேர்ந்தது. நீங்கள் ஆரம்பத்திலே இப்படி நீங்கள் சோர்ந்து போவீர்களானால், காலாட்களோடு கூட நீங்கள் போகும்போது நீங்கள் சோர்ந்து போவீர்களானால், குதிரை வீரர்களோடு நீங்கள் எப்படி பிரயாணிப்பீர்கள்? சமாதானம் உள்ள தேசத்தில் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னா, இவ்வளவு சோர்ந்து போனீங்கன்னா, யோர்தான் வெள்ளம் போல புரண்டு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கஷ்டம் கொஞ்சமாக இருக்கும்போது ஏன் கதறீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகி போகிறீங்கன்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கண்பானதனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிறதான பாடு, கஷ்டங்கள், வேதனைகள், தொல்லைகளை கடவுள் நமக்கு அனுமதித்திருக்கிறதான சிச்சைகளாக பார்க்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அது எப்படிங்க? நான் பாவம் செய்தேன், அது நிமித்தமாக வருகிறதான கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், அது தேவனுடைய சிச்சையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு பாவமும் செய்யலை, ஒரு தப்பும் செய்யலை,
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அல்லது எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் கஷ்டம் பாடுகளை அனுபவிக்கும் போது இதை எப்படி நான் தேவனுடைய சிச்சையாக எண்ணுவது? இதுதான் கேள்வி இல்லையா? அநேக நேரங்களில் ஆச்சரியப்படுகிறதான விஷயம். ஆண்டவருக்காக நான் கஷ்டப்படுறேன், அவரை விசுவாசத்தின் நிமித்தமாக நான் கஷ்டப்படுகிறேன். இதை எப்படி தேவனுடைய சிச்சையாக அல்லது ஆண்டவருடைய டிசிப்ளினாக அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. 12வது அதிகாரம் 5வது வசனம். அவரால் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறதான அந்த புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறதான கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாமே அவரால் கொடுக்கப்படுகிறதான சிச்சை, டிசிப்ளினாக நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? ஏன் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய பிதா, பரம பிதா. அவர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல அவரும் நம்ம என்ன செய்கிறாரு? சிச்சிக்கிறார். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அவன் என்ன செய்கிறான்? சிச்சிக்கிறான். அதே போல தான் ஆண்டவர் பரமபிதா. அவர் நல்ல பிதா, நல்ல தகப்பன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்னா சிச்சிக்கிறார். அப்படி அவர் சிச்சிக்கலைன்னா நம்ம வேசி பிள்ளைகள் ஆகியிருப்போமே. ஆர் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னு என்னன்னா, தவறாக பிறந்த குழந்தை. அதை யாரும் சிச்சிக்க மாட்டாங்க. ஏன் சிச்சிக்க மாட்டாங்க? ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. யாரும் சிச்சிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. தாய் தகப்பன் மாதிரி யாருன்னே தெரியாது. அவங்க போய் சிச்சிக்க மாட்டோம். அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் படுகிறதான கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? அதை சந்தோஷமாக என்னணுமா? நம்ம ரிஜாய்ஸ் பண்ணணுமா? ஏன்னா தகப்பன் நம்மளை நேசிக்கிறாராம். சிச்சைகள், பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை நம்ம நினைவு கூறணுமா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஏற்றுக்கொள்ளணுமா? பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுது 2 விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது, தேவன் நீதி உள்ளவர் மற்றும் இரக்கமுள்ளவர். முதலாவது, தேவன் நீதி உள்ளவர் மற்றும் இரக்கமுள்ளவர். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார்னா, நம்முடைய அளவுக்கு மீறி அவர் நம்மளை சோதிக்க மாட்டார். நம்முடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு அவருக்கு தெரியும். நம்முடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். அதை ஒரு விஷயம் என்ன செஞ்சுக்கணும்? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2வது விஷயம் நம்ம என்ன தெரியும்னா, காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா, கஷ்டத்தின் வழியாக அனுமதிக்க மாட்டார். ஒரு நோக்கம் இல்லாதபடி ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? சிச்சிக்க மாட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதான தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கிறார்கள். அவரால் முடிந்த வரைக்கும் அவங்க நம்ம என்ன செய்கிறாங்க? சிச்சிக்கிறாங்க. ஆனால் அவர்களும் தவறு செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஒருபோதும் அவர் மிஸ்டேக் பண்ணுறது கிடையாது. அவர் மிஸ்டேக் பண்ண மாட்டார்னால அவர் பெர்ஃபெக்டர். அப்படிங்கிறதுனால நம்முடைய விசுவாசத்தை தூங்குறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். அவர் தான் ஆத்தர் ஆஃப் அவர் ஃபெய்த். அவர் தான் நம்முடைய பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த் ஆல்சோ. நம்முடைய விசுவாசத்தை முடிவு பரியந்தம் கொண்டு போகிறவரும் அவர் தான். அதனால் முழுமையாக அவரை நம்பலாம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்மளை சிச்சிக்கிறார். ஏன்னா தகப்பன் நேசியாத புத்திரன் உண்டோ அல்லது தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ? ஒரு நேசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு சிச்சை இருக்கும். நேசிக்கலை அப்படின்னா அங்கே ஒரு சிச்சை இருக்காது. நம்மளை சரிப்படுத்த மாட்டாங்க. உண்மையாக நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை சரிப்படுத்துவாங்க, நம்மளை சிச்சிப்பாங்க, டிசிப்ளின் பண்ணுவாங்க. காரணம் அவங்களுடைய அன்பு உண்மையானது, அவங்களுடைய அன்பு மாய்மாலமற்றது, ஆண்டவருடைய அன்பு சுத்தமானது. அதனால் அவர் நம்மளை என்ன செய்கிறாராம்? பாடுகள், கஷ்டங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக வருகிறதான பாடுகள், கஷ்டங்கள் கூட அவர் என்ன செய்கிறாரா? பயன்படுத்தி நம்மளை உருவாக்குறாராம். அந்த சிச்சைகள் ஒருபோதும், அந்த டிசிப்ளின் ஒருபோதும் நம்மளை கீழே தள்ளி மிதிக்கிறதுக்காக கிடையாது, நம்மை வளர்ச்சி அடைய செய்வதற்காக, ஃபார் அவர் பர்சனல் டெவலப்மெண்ட், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக தான் அவர் பயன்படுத்துகிறாரே தவிர, ஒருவேளை சாத்தான் அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதான நபர்கள் நம்மை கீழே தள்ளுவதற்காக, நம்மளை அமுக்குவதற்காக, நம்மளை எச்சரிக்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்ய அந்த மாதிரி காரியங்களை செய்யலாம். ஆனால் அதே ஆண்டவர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சாதகமாக பயன்படுத்தி, அதே கல்லை அவர் சாதகமாக பயன்படுத்தி நம்மை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறார். பார்த்தீங்களா? எவ்வளவு தீமை செஞ்சாலும் அதை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன், அதை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், கஷ்டங்கள் வரும் பொழுது, யாராலும் கொடுக்கும் பொழுது அதை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா விசுவாச தோங்கினவரும் அவர் தான், அதை நல்ல முறையில் முடிச்சு வைக்க போகிறதும் அவர் தான். ஸோ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடு, கஷ்டங்களை நம்ம சந்தோஷமாக எண்ணி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறதா, ஏற்றுக்கொள்ளாததா? நம்ம அதை ஏற்றுக்கொண்டோமானால் அவர் விரும்புகிற வண்ணமாக அவர் நம்ம என்ன செய்கிறார்? வணைகிறார். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலில் அவர் நம்மை உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, வருங்காலங்களிலே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கிறார். தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன?
வரப்போகிறதான காலங்களில் என்னுடைய சொத்துக்களை, ஒரு தகப்பனுடைய சொத்துக்களை ஒரு பிள்ளை என்ன செய்ய போகிறான், தொடர்ந்து அவன் என்ன செய்ய போகிறான், அதை மேனேஜ் பண்ண போகிறான். ஸோ அதற்கான தகுதிகள் அந்த பிள்ளையிடத்தில் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், அவங்க பிள்ளைங்களை சிச்சிக்கிறோம். ஸோ அதே போல் தான் அவர் நமக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்த நமக்காக வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுக்காக, அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை சிச்சிக்கிறார். அதற்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன். அவர் என்ன செஞ்சாராம், தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தையும் பொருட்டு அவர் என்ன செஞ்சாராம், சிச்சையை அற்பமாக எண்ணாதபடி அல்லது இது சாதாரண விஷயமா எண்ணாதபடி அவர் என்ன செய்கிறான், சிலுவையை சகித்தாராம், பாடுகளை ஏற்றுக்கொண்டாராம், கடைசியாக பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் உட்கார்ந்தாராம். இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஒரு முன்மாதிரி வேறு யாருமே கிடையாது. அதனால தான் இந்த எபிரேயருக்கு எழுதினான அந்த நிருப ஆக்கியோன் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். தேர்ஃபோர், ஆகையால்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் எபிரேயருக்கு எழுதின புத்தகத்தில் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அவர் தான் மிகப்பெரிய அல்லது சுப்ரீம் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். அவரை நோக்கி பாருங்கன்னு சொல்லி அவளை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.